guys, welcome back our channel. 2026 ஓட ஃபர்ஸ்ட் ரைடு இது. ரைடு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா போயினே அப்படியே சொல்கிறேன். இப்போ எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் தான். பசங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஒரு பேட்ச் வந்து முன்னாடியே போயிட்டானுங்க. அவனுங்க வந்து திருவண்ணாமலையில் அப்படியே ஜாயின் பண்ணிப்பாங்க. மீதி எத்தனை வண்டி வருதுன்னா ஒரு எம்டி, ஒரு R15, அதுக்கப்புறம் ஒரு டாமினார் 400, மொத்தம் 5 வண்டி, 7 பேர். மழை மட்டும் பெய்யக்கூடாது கடவுளை. மழை பெஞ்சுதுன்னா நாங்கள் கொலன்னு ஆயிடுவோம். ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணும். எங்கே நிற்கிறானுங்க தெரில. இல்லை பிரிட்ஜி இன்னும் இப்போ தான் இறங்க போகிறானுங்களான்னு தெரில. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. கரெக்டாக மணி 10:01. நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். மீதியெல்லாம் பெட்ரோல் போயிட்டானுங்களான்னு தெரில. நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்கு எவ்வளோ குடிக்க போகுது தெரியல. டேங்க் ஃபுல்ண்ணா, டேங்க் ஃபுல்லு. ம், நாசில் தூக்கியே போடுங்க. ஆ, புரியல. ஆயிடுச்சுண்ணா, 2 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் ஆக போயிடுச்சு. ஓ, கட் ஆகும்ல? ஓகே 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 போதும் 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 போதும். $908 போட்டுருவா. 968 பில்லு மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் வீட்லேயே வந்து ட்ரிப்பை வந்து 0 பண்ணிட்டோம். ஏன் கேட்க மாட்டா? நான் லேட்டாக வந்துட்டேன். என்ன ஒர்க் ஆக மாட்டேது? வெயிட் ஒர்க் ஆக மாட்டேதா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனை. ஆமாப்பா, போயிடுச்சுப்பா. இந்த நேரத்தில் கடையே இருக்காது. சரி விடு, பார்த்துக்கலாம். போலாமா? பயங்கரமா ஆயிட்டுக்கிறான்ப்பா. யாரு? கிஷோர் வரலையா? கிஷோர் வரல. நந்தகுமார், அங்கேருந்து இன்னொரு கோபின்னு இன்னொரு பையன், 2 பேர். போலாமா? போலாம்பா. மவுண்ட்டு எல்லாம் 1 by 1 போலாம். தேங்காய் இவனை அங்கே வாங்கி வைக்க சொல்லிடலாம். நந்தகுமார அங்க இது மேல்மருத்தூர் கோயில் இருக்குல்ல, மேல்மருத்தூர்ல தேங்காய் வச்சிடலாம். அங்க வாங்கி சொல்லிடுறேன் அவனை. நந்தகுமார் ஒரு பையனா? சரியா? எல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போலாம். எல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போலாம். சரியா? புரியல. ஃபாஸ்டா தானே? ஆரம் இல்லையா? சரி சரி ஓகே. ஆன்ல தான் இருக்கு. சரி ஓகே போலாமா?
ஓகே காய்ஸ், இங்கேருந்து ட்ரிப்பு ஆரம்பிச்சாச்சு. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். பைபாஸ் மேலே ஏறிட்டா சூப்பராக இருக்கும் ரோடு. மழை பெய்யக்கூடாது மெயினாக, அதுதான் எங்களுக்கு வேணுமே. மழை பெஞ்சதுன்னா அவ்வளோதான். அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி தேங்காய் வாங்கி வைக்க சொல்லணும். ஏன்னா மேல்மருத்தூர்லேயே ஒரு பூஜை ஒன்று சின்னதாக ஒன்று போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கு தெரில. ஓகே காய்ஸ், அப்படியே பைபாஸை ஏறிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னே விலாக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பைபாஸ் ஏரியாச்சு. இதோட நம்ம மறைமல் நகர், அங்கே டிராஃபிக் ஆகும். வேற எங்கே அதை விட்டா வேற அவ்வளோவா இப்போதைக்கு டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். குழு இருக்கு, இருந்தாலும் நான் தெர்மல் நகர் போட்டிருக்கனால எனக்கு தெரியல இந்த அளவுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டை தாண்டிட்டோம், மதுரை வாயில். காய்ஸ் பயங்கரமாக இருக்குது டிராஃபிக்கு. இப்போ பாருங்கள் எப்படி எல்லாம் அப்படியே அவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது டிராஃபிக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருக்கு வண்டி. 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. யார் நம்ம ஆளுங்களா? அது நம்ம ஆள் இல்லை. டாமினார் பின்னாடி வருது. ஃப்ரண்ட்டில் வந்து 220 போயிடுச்சு, R15 போயிடுச்சு. ஆறு பேர் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு. 6 பேர் சொல்லி ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஆச்சு, 7 பேர். இப்போ அதுலேயும் ஒருத்தன் வந்து இப்போ என்ன சொல்கிறான், இன்னொரு வண்டியில் 2 பேர் வராங்கன்ட்டு. ரூம் புக் பண்ண பிறகு சொல்கிறானுங்க. இப்போ என்ன பண்ண போகிறானுன்னு கேட்டால் அந்த ரூமுக்கே திருப்பியும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கானுங்க போல இருக்கு. காய்ஸ், நம்ம ரைடோட செகண்ட் டோல்கேட். பசங்க எங்கே ஆளை காணுங்க. டாமினார் 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 எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போகிறாங்க. எங்கே போனானுங்க அவனுங்க? போயிட்டு ஒரு டீ கடையில் ஃபஸ்ட்டு நின்றுட்டு முன்னாடி அந்த கேமரா பேக்கை வேறு கட்டினோம். ஏன்னாப்பா அவனால் வச்சுக்க முடில. ரோப் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரோப் ஒன்று எடுத்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பேக்கில். பார்ப்போம் உள்ளே எங்கே இருக்கு தெரில. அது வெளில இருந்தால் பிரச்சனை இல்லை, எடுத்து அப்படியே போட்டுடலாம். அடியில் எங்கன்னா இருந்தது தான் திறந்து திருப்பி எல்லாத்தையும் மாட்டினோம். இப்படியே போனால் செங்கல்பட்டு ஒரே ஸ்ட்ரைட் போனால் இந்த லெஃப்ட்டு. இதுக்கு மேலே ரோடு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். திண்டிவனத்துல எங்கே நிற்கிறான்னா எங்கே நிற்கிறான்னு தெரியல பைப்பில். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல டீ கடையாக பார்த்து நிறுத்தி பேக்கை கட்டிக்கணும். என்னாச்சு? சர்வீஸ் நீங்க வந்து பாத்துக்கறேன்டாரு. ஆமா, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இது வருதா? ஆவரேஜ் ஃபியூல் கண்டிஷனா இது நார்மலா? இது ஸ்டாண்டர்டா? இது லோன் எது காச்சுடா? சர்வீஸ் ஒரு ஹவர் ஆயிடுச்சு, ஒரு ஹவர் மேலேயே ஆகிட்டு இருக்கோம். என்னென்ன வண்டி பார்த்தீங்கன்னா R15, அப்புறம் பார்த்தா MT, இப்போ பார்த்தா டாமினார். இன்னும் 2 வண்டி இன்னும் பாதி தூரத்து முன்னாடி போச்சு. முன்னாடினா எங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்காங்க அவங்களாம்.
பேசின்னு இருக்கேன். அதனால் அவங்கள போயிட்டு பிடிக்கணும். என்னன்னு தெரியல, கேமரா மவுண்ட் வேற ஆடுது. டேய் வாங்கடா போலாம். டேய் ஒரு ப்ரோ பேக் எல்லாம் எடுத்துக்கோ. பேக் எல்லாத்தையும் எடுத்தாச்சுல. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? ஐயோ நாளைக்கு காலைல 10 மணி தான் போய் சேரும். 506 கிலோமீட்டர் இருக்கு. முடிஞ்சு போச்சு ஜோலி. என்ன ஆக போது தெரியல. எத்தனை மணிக்கு போகிறோம்னு தெரியல. சன்ரைஸுக்கு போகலாம் பார்த்தா சன்ரைஸுக்கு போக முடியாது போல இருக்குது காய்ஸ். முடிச்சு விட்டுட்டாங்க. $270 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் கொடைக்கானலுக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா பிரேக் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டு நம்ம 2வது பெட்ரோலும் போட்டாச்சு. 1000 ரூபாய் கிட்ட பிடிச்சிது மொத்தத்தில். இங்கேருந்து ஒரே சைடு தான், இங்கே நிற்க போதில்லை, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். மவுண்ட் வேறு ஒஞ்சிச்சு வேறு, அது வேறு ஃபேக்கிக் போட்டு ஒட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு தாங்கன்னு தெரியல, பார்ப்போம். வா போலாம். லெவலில் இருக்கு. இன்னும் வெயில் இன்னும் வரல. ரோடு அப்படியே கிளீனாக இருக்கு. 360 வியூ உங்களுக்கு வரும் அப்படியே. இது கூட கொஞ்ச நேரம் எடுத்துட்டு உள்ளே வச்சிடணும். ஏன்னா கல்லுலாம் வந்து ஃப்ரண்ட்டில் போகிற வண்டியிலேருந்து எல்லாம் கல்லுலாம் பறக்குது வேற. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். எடுத்துட்டோம் நாங்கள் கடைசி வரைக்கும். எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோ வச்சு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லவே இல்லை. அந்த இடத்துக்கும் வந்தாச்சு கடைசியில். இப்போ நாங்கள் எப்படினாலும் தமிழில் பார்த்துட்டு இருப்பீங்க. கொடைக்கானல் தான், வேறு எங்கேயும் இல்லை. ரூம்லாம் புக் பண்ணியாச்சு முன்னாடியே. பாஸும் எடுத்தாச்சு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க லோக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பாஸ்லாம் எடுத்தாச்சு. எந்த ஒரு பயமே இல்லாமல் போகலாம். நம்ம நிறைய வண்டி காய்ஸ், எவ்வளோ வண்டி. ஃபுல்லாக பாதி கர்நாடகா, கேரளா ஃபுல்லாக அவங்க வண்டி தான். ஃபுல்லாக பைக்கு தான். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு கரெக்டாக. அதனால் எங்கே இருக்கிற கூட்டமும் இங்கே தான் அப்படியே சும்மா ரைடு அப்படியே போவாங்க. அவ்வளோ கூட்டம். சாமி பா, எவ்வளோ தென்னை மரம். எங்கப்பா ஃபுல்லாக தென்னை மரம் தான். ரோடு காசுமே வரலாம் போல இருக்க காய்ஸ். கீழே அடிவாரம் வந்தாச்சு. வண்டி எதனா மடக்குவாங்களா? எதுவும் மடக்கலையே. பரவாயில்ல. இதுக்கோசம் தான் நம்ம வந்தோம். கொடைக்கானல். வெல்கம் டு கொடைக்கானல். வியூவை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. 360 வேறு மாட்டணும். எங்கே இடம் எங்கன்னா இடம் கிடச்சா மாட்டலாம்.
ஃபர்ஸ்ட் ஏர்பின் பேண்ட் நினைக்கிறேன். நாற்பத்தாறு கிலோமீட்டர் கொடைக்கானல். ஓ கீழே வியூவை பாருங்களேன், வேற மாதிரி இருக்கு. காய்ஸ் 500 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டர். எங்கன்னா நிறுத்தத்துக்கு எங்கன்னா இடம் இருந்ததுன்னா சேஃப் ஸ்பீடாலாம் போக தேவையில்ல, ரொம்ப அழகாக ரோடு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போவோம். கிளைமேட்டு நானும் ஃபஸ்ட்டு வெயில் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் அனல் வேற. பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, பார்த்தா செம்மையாக அப்படியே சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இன்னும் 27 கிலோமீட்டர் இருக்கு மேலே போகிறதுக்கு இன்னும். ஐயோ பஸ்ஸு ஏற முடியலையா? சரி பெட்ரோல் லாரி ஏற முடியல போகுது. வழி விட்டுருணும் அவங்களுக்குலாம், ஏன்னா அவ்வளோ லோடை வச்சு ஏற்றிட்டு வராங்க. அவ்வளோ கஷ்டம். பெட்ரோல் வண்டி அது செம்மையா இருக்கு காய்ஸ். டப்பு 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 டப்புன்னு கிளைமேட்டு சடனாக மாறுது. கிளைமேட்டு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வானம் மூடுது, லைட்டாக ட்ராப்பு, திருப்பி லைட்டாக வெயில், திருப்பி அப்படியே சேஞ்சு, அப்படியே கையெல்லாம் ஃப்ரிஷ் ஆகுது அப்படியே. எவ்வளோ பெரிய மரம். நம்ம காட்டேஜ் வேறு லொக்கேஷன் போடல, நான் ரூமுக்கு வேறு லொக்கேஷன் போடல. அங்கே வந்து கிட்ட தான் லேக்லேருந்து. ஓ மார்க்கெட்டு போல இருக்கு. இந்த கோயில் இருக்கு நிறைய. பாடலாம் குதிரை. மேலே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, பிபி பார்த்துக்கோங்க வரவங்க. மேலே பெட்ரோல் பங்க் இருக்கு. என்ன ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2 ரூபா 3 ரூபா அதிகமாக இருக்கும் பெட்ரோல், ஏன்னா அவங்க கீழே இருந்து மேலே எடுத்துன்னு வராங்களா, அதனால கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன இருக்கும். அப்படியே கொல்லிமலை எப்படி இருக்குமோ லைட்டாக அப்படியே இருக்கு, சின்ன சின்ன டிராப்ஸ் அப்படியே. கொடைக்கானல் பூம்பாறையா ஏதோ போட்டு இருந்தது. Slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive. ஸோ காய்ஸ், இதான் நம்ம தங்கிக்கிற ரூமு. பயங்கரமாக இருக்குது ஃபாகு. நேற்று வந்ததுலேருந்து சும்மா 2-3 கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு ரூமுக்கு வந்து அப்படியே தங்கியாச்சு. வேறு எதுவும் பண்ணலை. இனிமேல் தான் கிளம்பி டக்குன்னு ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு டக்குன்னு இங்கே வந்து கிளம்பிடணும். போடு அவனு போடு.
காட்சி அவ்வளவு காட்சி பாருங்க முட்டுனாருன்னா அதான் ஃபர்ஸ்ட் காலி. நம்மள தான் பார்த்து முறைக்குது. பின்னாடி ஒரு கூட்டமே ஓடுதான் பாலாஜி என்ன பண்ணுவா கார் மேலே ஏறி அந்த காட்டாச்சிக்கு போயிடும். நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஒயிட் ஷூ வேறு போட்டுருக்கோம். காலி ஆயிரும். அண்ணா ஒருத்தர் மேப் போட்டுக்கோங்க. மேப் போடல நான். நம்ம வண்டியில இருந்து எல்லாம் புகை புகையா வந்து இருக்குது. செம்ம குளிர். கொஞ்சம் நஞ்ச குளிர்லாம் இல்லை, அந்த மாதிரி குளிர். அம்மா சாகு. கேமரா எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல சுத்தமா. மணி 8:20 ஆயிடுச்சு. பயங்கரமா இருக்கு கிளைமேட். ஐயோ ரோடே தெரியல சுத்தமா. இவ்வளோ டிராஃபிக்கு. பெட்ரோல் பங்க் இறங்க நிற்கும். நம்ம வண்டி போகாதடா. எங்கடா போறீங்க? எங்கெங்கேயோ பூந்து. ஐஸ் டிராஃபிக் 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 டிராஃபிக். பூம்பாறை 17 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. गाइस लिटरला रोडे சுத்தமா தெரியல. அவ்வளோ ஃபாகா இருக்குது. பயங்கரமா இருக்கு. கையெல்லாம் பாருங்களேன், இங்க பாருங்க. ஐயோ மோசம். ரோஸ் கார்டன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அவன் இங்க வரான். அங்க போடா. எனக்கு டேப்லெட் தான் வாங்கி கொடுத்தல. பீஸ் டேப்லெட் வாங்கி கொடுத்தல. ஏன் தலை இப்படி வாரா இப்படி வாரா? அங்கேயே வார்த்தல. இந்த 10 மணி வரா வந்தா 10 மணிக்கு விட்டுரும் டயரை. பின்னாடி 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 போங்க. இல்லை ஸ்லோவாங்க கிளம்புவாங்க. ஐயோ வேற எங்கன்னா உலகத்துல எங்கன்னா இருக்குமா நான் சொல்லிட்டு தெரியல. லிட்டரலி பா பயங்கரமா இருக்கு. இப்போ நம்ம பூம்பாறைக்கு தான் போயின்னு இருக்கோம். அம்மா பள்ளம் பள்ளம் பள்ளம். பூம்பாறை 15-18 கிலோமீட்டரா? ஒன்று பெட்ரோல் பங்க் தான் வேணுமே. பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க். வா நடுங்க ஆரம்பிக்குது காய்ஸ். முடியல சுத்தமா. நாங்கள் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து 2 ஸ்பாட்டுக்கு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. அப்படியே 2-3 ஸ்பாட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ரோடு இங்கே நல்லா இருக்குது. ஹெல்மெட் வேறு அடிக்குது, கை குளிருது. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குமா? செக் போஸ்ட்டில் மட்டும் ஏன்னா ஃபஸ்ட்டு இல்லைன்னா நம்ம வண்டியை விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருந்தது பிளானு பூம்பாறைக்கு. சரி எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வண்டியில் நம்ம போகாமல். வீடியோ ஷூட். நாங்கள்
பேருங்க ப்ரோ நம்மளே எடுத்துக்கிறேன். ஐயோ நான் என் மாடல் எடுக்கிறேன். இது என்னது? ஸோ காய்ஸ், ஓவர் ட்ரிப்பு அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்புறோம். கொடைக்கானல்லேருந்து நிறைய வீடியோ எடுக்க முடியல, மழை வேறு, சரியான மழை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பை பாய். நமக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, வீடியோ நம்ம கட் பண்ணால் கூட நம்மளுக்கு வீடியோ வரும் பின்னாடியே. அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு கொட்டியாடு கொடைக்கானல். ஆமாடி அம்மா.